சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2016 வருடத்தினுடைய முதல் ஓய்வு நாள் ஆராதனை. அல்லேலூயா. தேவன் நம்மை அவருடைய பிரசன்னத்தில் நிற்க பண்ணின மகா பெரிய தயவுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலே தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை அநேகருக்கு தேவன் தந்திருக்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் வாக்குத்தத்தம், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வாக்குத்தத்தம். ஆனால் எழுப்புதல் தேவ தரிசனத்தில் என்ன வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த வருடத்தில் ஜெபிக்கும்படியாய் தேவன் நமக்கு தருகிறார் என்பதை குறித்து நாம் அதிக கவனமாக இருந்து இந்த நாளில் தியானம் பண்ண போகிறோம். அடுத்த செய்தியில் இந்த வருஷத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து சில முக்கியமான காரியங்களை நாம் தியானம் பண்ண போகிறோம். செப்பனியா 3வது அதிகாரம் 14 15 வாசிக்க வேண்டும். வாசிக்கிறேன், கவனிங்கள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே உன் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். Praise the Lord. இதுதான் இந்த வருடத்திலே தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தின் விவரங்களை கவனமாக கவனிப்போம். அநேக சமயங்களிலே தேவ ஜனங்கள் வேதனை, கண்ணீர், பெருமூச்சு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேனே, ஏன் என் பிரச்சனை இன்னும் தீரவில்லை? இடைவிடாமல் நான் தேவனுக்காய் வாழ்கிறேனே, ஏன் என் கண்ணீர் இன்னும் துடைக்கப்படவில்லை? தேவனை சேவித்தாலும் என் வாழ்க்கையிலே வறுமைதானா, என் வாழ்க்கையிலே சிறுமைதானா, என் வாழ்க்கையிலே நிந்தனைதானா என்று நினைக்கிற அளவுக்கு தான் பல வருடங்கள் அநேகருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்றது, ஏய் கலிகூரப்பா, சந்தோஷப்படு, தேவன் உன் நடுவில் இருக்கிறார், நீ மகிழ்ந்து கலிகூறு. சந்தோஷம் இல்லாத ஜனமே, இந்த வருடத்திலே நீ தேவனை நம்பினால் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உன் வேதனையை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார், உன் தோல்வியை தேவன் ஜெயமாய் மாற்றுவார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார். ஆமென். உன் சத்துருக்களை விலக்கினார். இந்த சத்துரு தான் எல்லாவற்றுக்கும் காரணம். இந்த சத்துருவுக்கு இடம் கொடுத்ததினாலே தான் எல்லா வேதனைக்கும் காரணம். தேவன் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லாதே, நீ தேவனை மறந்து விட்டாய், அதான் உண்மை. தேவன் எனக்கு நன்மை தரவில்லையே என்று சொல்லாதே, தேவன் உனக்கு நன்மை தந்தார். தந்த தேவனை நீ கனப்படுத்தவில்லை. அதனால்தான் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடனிலும் வட்டியிலும் கஷ்டப்பட்டு கலங்கிக் கொண்டே இருக்கிறார். தேவனை சுகமாக்கவில்லை என்று சொல்லாதே, அவர் சுகமாக்குற கர்த்தர். நான் வைத்திய முறைமையின்படி சொல்லுகிறேன், உடம்பிலேயே சுகமாக்குற தன்மையை தேவன் வைத்திருக்கிறார். Praise the Lord. நம்பினா நம்புங்க, நம்பாட்டி வம்புங்க. உடம்பிலேயே சுகமாக்குற தன்மையை தேவன் வைத்திருக்கிறார். எந்த மருந்தும் இல்லாமலே ஆட்டோமேட்டிக் என்று இங்கிலீஷில் சொல்வார்கள், அப்படியே சுகமாக்குற தன்மையை தேவன் மனிதனுடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார் என்பதை மனிதர்கள் உணராமையினாலே தான் சுகம் உண்டாவதில்லை. மேலும் பாவம் எலும்புகளை படுத்துக் கொள்வதனால தான் சுகம் உண்டாவதில்லை. இன்னும் துல்லியமாய் சொல்ல போனால், மருந்த நம்புகிற அளவுக்கு தேவனை நம்புறதுக்கு மக்கள் ஆயத்தமா இல்லை. ஆகவே உன் சத்துருவை உன்னை விட்டு விலக்கி இருக்கிறார் என்று இந்த வாக்கு சொல்லி இருக்கிறது. ஆமென். அதற்கு முன்னாடி உன் ஆக்கினைகளை அவர் அகற்ற வேண்டும். என்ன? நாம் தேவனுக்கு விரோதமாய் என்ன பாவம் செய்தோமோ, என்ன மீறுதல் செய்தோமோ, அந்த காரியத்தை நாம் மனம் திரும்பும் போது அவர் ஆக்கினை அகற்றுகிறார், சத்துருவையும் விலக்குகிறார். நீ சத்துருவை விலக்காம, தேவனுடைய ஆக்கினை அகற்றாம, அவருடைய பிரியம் நம்ம மேல இல்லாமல்
அவர் உனக்கு எப்படி சந்தோஷத்தை தர முடியும்? எனவே இந்த வருடத்தில் அதிக கவனத்தோடு நீ காத்திருந்தால் உன் ஆக்கினையை தேவன் அகற்றி விடுவார். உன் மேலே கோபமாக இருக்கிறார் கர்த்தர். காரணம், நீ அவரை சேவிக்கவில்லை, நீ அவரை கனப்படுத்தவில்லை, நீ அவரை தேடவில்லை. ஆகவே தான் தேவன் உன் மேலே கோபமாக இருக்கிறார். ஆனால் நீ மனம் திரும்பும் பொழுது அவர் மீது இரக்கம் வைக்கிறார், அவர் மீது தயவு வைக்கிறார், அவர் உன் மீது காருண்யத்தை வைக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னை பின்தொடர்கிற சத்துருவை உன்னிலிருந்து விலக்கி விடுகிறார். Praise the Lord. கடைசி காலம் பிசாசு தீவிரமாய் செயல்படுகிற காலம் இந்த கடைசி காலம். என்ன எழுப்புதல் என்று கிண்டல் பண்ணுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். 35 வருடங்களாய் எழுப்புதல்ங்கிற தரிசனத்திலே இருக்க போய் இந்த காலங்களிலேயும் தேவனை மகிமைப்படுத்த, தேவ சித்தம் செய்ய தேவன் கிருபை செய்கிறார். திடீரென்று பக்தி வந்து விடாது. அன்பான தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களிலே சத்துருவானவன் தேவ ஜனங்களை பிடித்து நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் என்று கவனமாய் அறிந்து கொள்வாயாக. இந்த நாட்களிலே அதிகமாய் சங்கடப்படுகள் யார் தெரியுமா? தேவனுக்கு அர்ப்பணித்த தேவ ஜனங்கள் தான். ஏன்? தேவனை விட்டு பின்வாங்கி போனதுனாலே, தேவனை தேடாமையினாலே, தன் நெருக்கத்திலே அவர்கள் தேவனோடு செய்த உடன்படிக்கையை நீ மறந்ததனாலே தான் நீ சங்கடப்படுகிறாய். ஆனால் இந்த வருடத்தில் நீ மனம் திரும்புவாயானால் தேவன் உன் ஆக்கினையை அகற்றி விடுவார், உன் சத்துருவை உன்னை விட்டு விலக்கி விடுவார். நான் பாடலை பாடினோம். ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. கடந்த வருஷத்தில் உன் ஓட்டம் எதுக்கு? வயிற்றுக்கு தானே, அழிந்து போகிற பணத்துக்கு தானே, உலகத்துக்கு தானே, சொந்த பந்தங்களுக்கு தானே. தேவனுக்காய் எவ்வளோ ஓடி இருக்கிறாய். எப்படி நீ சத்துருவை ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உன் சத்துருவை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ தேவனுடைய கிருபையை பெற்றுத்தான் ஆக வேண்டும். ஆகவே சீயோன் குமாரத்தியே, நீ கலிகூற வேண்டுமா? அவரில் மகிழ வேண்டுமா? ஆனந்த சந்தோஷம் உன்னையும் உன் குடும்பத்தையும் மூட வேண்டுமா? தேவனை தேடு. தேவன் உன் ஆக்கினை அகற்றி உன் சத்துருவை உன்னிட்டு விலக்கி விடுவார். இந்த காரியம் நடக்காத வரைக்கும் என்ன செய்தாலும் சரி, விடுதலை வரவே வராது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கும் இடம் கொடுக்கிறாய், பிசாசுக்கும் இடம் கொடுக்கிறாய். யாரை சேவிக்கிறாய்? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று இயேசு சொன்னாரே. நீ யாரை சேவிக்கிறாய்? உலக பொருளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாயா? தேவனுக்காய் என்றைக்கு ஓடப் போகிறாய்? தேவனுக்காய் வாழ்ந்தால்தான் சத்துருவை நீங்கள் ஜெயிக்க முடியும். இடைவிடாமல் தேவனை சேவிக்கவளுக்கு தேவன் இடைவிடாமல் தேவ பிரசனத்தை அனுபவிக்க முடியும். ஒரு நிமிடம் கூட இல்லாமல் தேவனுடைய பிரசனம் உன்னோடு இருந்துதான் ஆக வேண்டும். அப்போதான் சத்துரு உள்ள நுழைய முடியாது. பிசாசுக்கும் இடம் கொடுக்கிறாய், தேவனே வாரும் வாரும் என்று கதறுகிறாய். எங்கே வருவார்? சகோதரனே சகோதரி, எங்கே வருவார்? உன்னை உண்டாக்கிற தேவனுக்கு உன்னிலே இடம் இல்லையா? உன்னை உண்டாக்கிற தேவனுக்கு முதல் இடம் இல்லையா? முக்கியத்துவம் இல்லையா? பின்ன எப்படி அவர் வருவார்? நீ ஆலயத்தில் அனுபவிக்கிற தேவ பிரசனத்தை வீட்டில் சுமந்து செல்ல வேண்டும். நீ வசிக்கிற வீட்டிலே தேவ பிரசனம் இல்லை என்றால் நிச்சயமாய் நீ சத்துருவை ஜெயிக்க முடியாது என்பதை திட்டமாய் இன்றைக்கு தெரிந்து கொள்வாயாக. உன் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் நடுவில் இருக்க வேண்டும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்திலே யாரோட தேவன் இருக்கிறாரோ, ஆமென். எந்த சபையோ, எந்த கொள்கையை பின்பற்றுகிறாயோ பிரச்சனை இல்லை. ஆனால் உன்னை உண்டாக்கிற தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருந்தால் நீ தீங்கை காண மாட்டாய். Praise the Lord, hallelujah. நீ தீங்கை காண மாட்டாய். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்னவென்றால்,
தீங்கு. கடைசி காலத்தில் பொல்லாதவன் வஞ்சகத்தினாலும் பொல்லாப்பினாலும் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு தீமை உண்டாக்கும்படியாக, தடைகளை உண்டாக்கும்படியாக, அவபக்தி உண்டாக்கும்படியாக முயற்சி பண்ணுவான். ஆனால் உன் தேவன் உன் நடுவில் இருந்து கொண்டே இருந்தால் தீங்கை நீ காணவே காண மாட்டாய். ஆமென். பின் எங்கிருந்து வரும்? தீங்கு உன்னை நெருங்காது. உண்மையாகவே எழுப்புதல் தேவ தரிசனத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் அறிந்த நிறைய ஊழியக்காரர்கள், இல்லை என்றால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஊழியர்கள் சொல்வதெல்லாம், நான் பிரசங்கிக்கும் போது மாத்திரம்தான் இந்த பலத்தை நான் அனுபவிக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணி முடித்து இறங்கி வந்து விட்டால் நான் ஒன்றுமே கிடையாது. அந்த பலன் எல்லாம் என்னிடத்தில் இருப்பதில்லை. நான் சாதாரண மனுஷனாக ஆகிவிடுவேன். இதை நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும், உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இது உண்மை கிடையாது. அண்ணா, நீங்கள் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்பதனாலே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? ஆலயத்தில் வரும்போது ஆவியில நிரம்புகிறாய், தீர்க்கதரிசனம் உரைக்கிறாய், மேலுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாய். முடிஞ்ச பிறகு காய்ந்து போன கட்டையாய் மாறிவிடுகிறாய். என்ன செய்தி கேட்டோம் என்று உனக்கு ஞாபகம் இல்லையே, என்ன தேவ ஆலோசனை தந்தார் என்று உனக்கு நினைவில் இல்லையே. அடுத்த நிமிடமே உலகத்துக்கு பாய்ந்து ஓடி உலகத்திலே மூழ்கி விடுகிறாய். மனிதனே, உன் நடுவிலே தேவன் இருக்கிறாரா? நமக்கு தேவன் அந்த ஓய்வு நாளே தருகிற பலன், அந்த ஆலோசனை, அந்த தேவ வல்லமை, அந்த தேவ பிரசன்னம் அடுத்த 6 நாளும் தேவனுக்காய், தேவ மகிமைக்காய் வாழும்படியான வைராக்கியத்தின் பலத்தையும் தந்து அடுத்த ஓய்வு நாள் வரும் பொழுது இன்னும் அதிகமான பலன். இப்படி தேவ வல்லமை நம்மோடு தங்கி தரித்தால், தேவன் நம்மோடு இருந்தால் வரக்கூடிய அழிவுக்கு நீ தப்பித்துக் கொள்ளுவாய். ஆமென். கடைசி காலத்தின் விளிம்பிலே நிற்கிறோம். எந்த நேரத்திலே, எந்த நிமிடத்திலே, எந்த அழிவு எவ்வளவு பேரை வாதிக்கொண்டு போகுமோ தெரியாது. உன் தேவன் உன் நடுவிலே இருக்கிறாரா? அந்த வார்த்தை நடுவிலே என்றால் தேவன் உன் நடுவிலே மேன்மையா இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு தேவன் மூலையில வச்சிடுவாங்க. அவர் மேன்மையா இருந்தால் தேவனாய் கர்த்தர் எந்த தீங்கும் உன்னை அண்டாதபடிக்கு உனக்கு சுகம் தருவார். ஆமென். பலன் தருவார், ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். அநேக மக்களை தேவ வருகைக்கு ஆயத்தமாக்கும்படியான பலத்தினாலும் கிருபையினாலும் நிச்சயமாய் தேவன் உன்னை நிரப்புவார், நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இந்த தேவன் மகிழ்ந்து கலிகூறு, சந்தோஷப்படு, கம்பீரி. ஏனென்றால் உன் தேவன் உன் நடுவில் இருப்பதனாலே உன் ஆக்கினை தீர்ந்தது. சத்துரு உன்னை விட்டு தேவன் உன்னை விலக்கி விட்டார். எனவே இனி தீங்கை காணாதிருக்கும்படியாக தேவ கிருபை நம்மை ஆட்கொண்டு நடத்துவதாக. தேவனே, இந்த நாளிலே எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி. இந்த வருடத்தில் தேவரீர் உம்மிலே கலிகூர்ந்து மகிழும்படியாக, உம்மை மேன்மைப்படுத்தும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக, உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே பூர்ணமாய் நிரப்பி ஆக்கினை அகற்றும்படியாக, சத்துரு விலகும்படியாக பரிசுத்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்க கடவுளே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமென்.